நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு. உன்னை அடைந்தேன் துணையாக, முன்னம் புரிந்த தவமாக. விட்டு போகாதம்மா உறவு, இது தேயாத இல்லாம பூரிக்குது, சந்தோஷப்படுது. வி சாலை என்பது எங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனார் ஊர், அங்க வச்சார் விஜய். எங்களுக்கு ரொம்ப மனசார நான் அண்ணாமலையார வாழ்த்தவும் வணங்கவும் அவர் செயல்பாடுகள் சிறக்கவும் மனதார நான் வாழ்த்தி இருக்கேன். மேலும் அவர் ராகுல்ஜி அவர்களுடைய ஆசி பெற்றவராகவும் ஒரு நண்பராகவும் இருக்கும் பொழுது அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்து அதை நான் கட்சி ரீதியாக பேசலை. பட் ஆனால் நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைப்பது அரிது. இவரை போல ஒரு வெற்றியாளரும் இவரை போல ஒரு சேவையாளரும் விஜயோட இருக்கும் பொழுது அந்த அமைதி ஆத்மா, அந்த மகான் அவனால வெற்றி பெறணும். அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அருணாச்சல மகராஜிக்கு அரோகரா, பிரபஞ்சத்திற்கு அரோகரா. பிரபஞ்சமே ஆசீர்வதிக்கணும் என்ன நோக்கங்களோடு செயல்படுறாங்களோ அந்த நோக்கத்திற்கு இலக்கை அவர்கள் அடைந்து மனம் பூரித்து சமூகத்திற்கும் தனக்கும் தேவையான சாந்தி, அமைதி, அன்பு, பாசம் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுக்கணும். பிரபஞ்சமே அவர்களை வாழ்த்தணும். மனதார தவம் உடமாற வாழ்ந்தாங்க. பிரபஞ்ச ஐஸ்வர்ய வராகி வாழ்த்துறாங்க. அதே ஐஸ்வர்ய வராகி வராகி என்பவங்க தஞ்சை பெரிய கோவில உருவாக்குவதற்கே வராகியை வைக்கிறதுக்கே ராஜராஜ சோழன் பாடுபட்டு அதை தேர்வு செய்து அந்த இடத்த வச்சார். வராகி என்பது நம் தடைகளை நீக்கி தகர்த்தெறிந்து நமக்கு ஒரு வெற்றியான ஒரு இலக்கை இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பழுக்கு இல்லாமல் செய்வதற்கு நாம் எப்போ தயாராகிறோமோ தடையை நீக்கிறவ வராகி. சப்த கன்னிகள் இந்த இறைவன் படைப்புல சப்த கன்னிகள் தடை நீக்கிறவங்க. அதுல லலிதாம்பிகையினுடைய போர்படை தலைவர். நம்ம பிரபஞ்சத்தை படைச்சாங்கன்னு வரலாறு சொல்லுது. அதில் ஆதிபராசக்தின்னு சொல்லுது. ஆதிபராசக்தியினுடைய ஒரு உயிர் லலிதாம்பிகை. லலிதாம்பிகையுடைய போர்படை தளபதி. அவங்க அப்படியே தடைகளை நீக்கி வழிபாதையை ஏற்படுத்திக்கிட்டே போவாங்க. லலிதாம்பிகை அப்படியே எல்லா அருளையும் வளங்களையும் செய்துக்கிட்டு யார் கும்பிடுறாங்களோ, யார் நிறுவுறாங்களோ, செய்கிறாங்களோ, இவர்களை யார் பார்க்குறாங்களோ அவர்களுக்கு தடை நீங்கும் என்பது வரலாறு, ஆன்மீக வரலாறு. ஆகையினால நம் பிரபஞ்சத்தில் நாம் எதை நோக்கிறோமோ நோக்கடியும் நம் கர்மா கழியவும் நம் முன்னோர்கள் செய்த பாவங்களோ நாம் செய்ததோ கழிந்தால்தான் நமக்குரிய பொக்கிஷம் நம் கையில் கிடைக்கும். அப்படி கழிவதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக அந்த அம்மையார் இப்போ கிரிவல பாதையில் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உலகத்திலேயே சிறந்த உயர்ந்த யாரும் 16 அடி தான் வச்சுருக்காங்க இது வரைக்கும். நாம் கவலையான பீடம் 21 அடி.